காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபிக்கிறீர். நம்ம விசுவாசிக்கிறோம். கோடி நன்றி, கொடான கோடி நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களை பலப்படுத்தும், எங்களை நன்மை நாள் இடைக்கட்டி பாதுகாத்து கொள்வோம். வந்திருக்கிற மக்கள், வரப்போகிற மக்கள், பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், பார்க்க போகிற ஆன்லைன் மூலமாக பார்க்க போகிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு உன் வார்த்தைகள் மட்டுமே எங்களுக்கு வேண்டும். எங்களை பலப்படுத்தி எங்களை சகாயம் செய்யும். உங்களுடைய வார்த்தைகளை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியா நன்றி. இன்னமும் நடத்த போகிறதாயக்காக நன்றி. இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஷாலோம். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைக்கி யோவான் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு அதிகாரம். ரெண்டு சாப்டர் எனக்கு யோவானில் ரொம்ப ஃபேவரைட்டு. ஒன்று 14ஆம் அதிகாரம், இன்னொன்று 15ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரம், God wants us to live a peaceful life. நிம்மதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சோர்ந்து போகாமல் இருக்கணும், காமாக இருக்கணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கண்ட்ரோல் விட்டு விஷயங்கள் போகும்போது நம்முடைய காம்னஸை இழந்துருவோம், நம்முடைய கூலாக இருக்கிற அந்த டெண்டன்சி இழந்துருவோம். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ கூலாக இரு மகனே, நான் பார்த்து கொள்கிறேன். என்னை நம்பிட்டல்ல, எங்கள் டேடியை நம்பிட்டல்ல, இனிமேல் நீ கூலாக இரு, நீ ரிலாக்ஸ் ஆகிரு என்பதாக தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே போகிறது. ஸோ whenever we get troubled, நாம் எப்பொழுதெல்லாம் மனதிலே கிளேசப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் மனதிலே நாம் கலங்குகிறோமோ, அந்த நேரத்திலே நாம் கர்த்தரை அழைக்க வேண்டும். அந்த கலங்கின நிலை மாறுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கலங்கிற நிலையில் ஒன்றுமே சரி செய்ய முடியாது. ஆமாம், ஒரு கிணத்துல தண்ணி இறைக்க போகிறோம், அந்த தண்ணி கலங்கி இருக்குன்னா அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சொல்லுவோம் கலங்கின கிணறு நிற்கட்டும்னு சொல்லுவோம். அதே போல் தான் மோட்டர்லாம் தண்ணி போடுவோம். ஃபுல்லாக காலி ஆகிட்ட பிறகு மோட்ரு போட்டு உடனே டேங்க்லேருந்து தண்ணி பிடிக்க மாட்டோம். ஏன்னா டேங்க்கில் எதனா அழுக்கு இருந்தால் அது கலங்கி இருக்கும், அது வரும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுபோல் தான் நம்ம மனசு கலக்கத்தோடு இருக்கும்போது நம்மையே நம்பாதபடி கர்த்தரை தான் நம்ப வேண்டும், இயேசுவை தான் நம்ப வேண்டும், பிதாவை தான் நம்ப வேண்டும் என்பதாக அந்த அதிகாரம் நமக்கு சொல்லி கொடுக்க போகிறது. இந்த சாப்டரில் 2 முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒன்று, இயேசு சொல்லுகிறார், ஐ எம் கோயிங் டு அசெண்ட், நான் வந்துட்டேன், சீக்கிரமாக பரமேறி போக போகிறேன். அதை பற்றி பேச போகிறார். ஐயோ அவர் போயிட்டார்னா எப்படின்னு நம்ம கலங்கும் போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஏறி போகும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். புரிஞ்சுக்கணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அது தகப்பனை பற்றி பேசுகிறது. பிறகு 4000 ஆண்டுகள் கழித்து இயேசுனுடைய பிறப்பு, தகப்பன் இயேசுவை அனுப்புகிறார். நமக்கு தெரிஞ்சது இயேசு வெறும் 33 ஆண்டுகள் தான் அந்த பூமியில் வந்தார். அவரோட அசைன்மெண்ட் அவரோட டாஸ்க் வெரி எக்ஸலண்ட் டாஸ்க், பவர்ஃபுல் டாஸ்க், ஸ்ட்ராங் டாஸ்க், கம்ப்ளீஷன் டாஸ்க், கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஜீசஸ் வந்தார், வெறும் 33 ஆண்டுகளில் எக்ஸலண்ட்டாக முடிச்சுட்டு 40 டேஸ் மட்டும் லாஸ்ட் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தன்னுடைய டிசைபிள்ஸ் கொடுத்தார். பூமியில் வேறு என்னென்ன வேலை செஞ்சார்னு நமக்கு தெரியல. மொத்த பூமியை கண்ட்ரோல் பண்ணி திரும்பி பிலீவர்ஸ் கையில் கொடுத்துட்டார், விசுவாசிகள் கையில். மனிதன் கையில் கொடுத்தார் நான் சொல்ல மாட்டேன், விசுவாசிக்கிறவர்கள் அவரை விசுவாசிகள் கையில் கொடுத்தார். மனிதனுக்காக நின்று யுத்தம் பண்ணி அந்த ஆவிக்குரிய உலகத்தில் பிசாசை ஜெயித்து திரும்பவும் கண்ட்ரோலை மனிதனாக இயேசு எடுத்துகிட்டு அவர் போயிட்டாருங்க. அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், நான் போகிறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இங்கே இருக்கவே முடியாது, இருந்துக்கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன், நான் போயிடுவேன். இனிமே திரும்பி இந்த உலகத்தை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகத்து கையில் கொடுக்குறேன். ஆவிக்குரிய உலகத்தின் தலையனாய் நம்ம அப்பா தான் இருக்காங்க, நம்ம டேடி தான் ஆவிக்குரிய உலகத்தில் ஹெட் ஆஃபீஸோட லீடரே அப்பா தான். அப்பா ஸ்பெஷல் ஏஜென்ட், ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஸ்பெஷலி அசைன்டு லீடர், ஹோலி ஸ்பிரிட்டை அனுப்புவார் அப்படின்னு சொல்கிற சாப்டர் தான் இது. நான் போகிறேன், அவர் வருகிறார். இவ்வளோ நாள் நான் உங்களை நடத்தினேன், நான் உங்களை சேர்த்தேன், நான் உங்களை காப்பாற்றினேன், நான் உங்களுக்கு உயிர் கொடுத்தேன், நான் தான் உங்கள் ராஜா, நான் தான் உங்கள் மணவாளன், என்னுடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்டுங்க, நான் திரும்பி வருவேன். ஆனால் நான் வரும் வரை உங்களை நான் தனியாக விட மாட்டேன், திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்புன்னு சொன்னாரே, பெருசாக பேசினாரே, அந்த சாப்டர் தான் 14ஆம் அதிகாரம். ஸோ இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் இயேசுவின் எடுத்துக்கொள்ளப்படுதல், நம்ம இங்கிலீஷில் சொன்னால் த டிபார்ச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்.
அதை பற்றி பேச போகிறார். 15ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் படிக்க போகிறோம்னா த டிசென்ஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருதல் என்பதை பற்றி பேச போகிறோம். இந்த சாப்டர் முழுவதுமே ஒன்றை மையப்படுத்தி பேச போகிறது. இயேசு சொல்கிறதெல்லாம் சத்தியம், இயேசுவே சத்தியம். நிறைய புஸ்தகங்கள் நம்ம படிச்சிருக்கோம், நிறைய நியூஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் வேற, இது சத்தியம். கையில் பைபிள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், எந்த வார்த்தை காட்டிலும் இது சத்தியம். லைஃப்பில் நிறைய மனிதர்களை பார்த்துருப்போம். நம்ம சொந்தக்காரங்க, கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், பிள்ளைகள்லாம் பார்த்துருப்போம். ஆனால் சத்தியமாய் வாழ்ந்த ஒரு மனிதனை நம்ம லைஃப்பில் உண்டுன்னா அவர் பேர் இயேசு. அவர் நம்ம அவரை பார்க்கல, அவ்வளோதான். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை தொடலை, அவ்வளோதான். அவர் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். நம்ம இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லாமல் போவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் வாழ்கிறார். தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். அவர் மரிக்க மாட்டார், மரித்து உயிர் தெழுந்துட்டார், திரும்பி மரிக்க மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். ரைட். இந்த முதல் பகுதிக்கு வருவோம். ஆண்டவர் தான் புறப்பட்டு போகுதலை, தான் பரமேறி போகுதலை பற்றி பேச போகிறார். எப்போ பரமேறி போகிறார்? இப்போ பேசிகிட்டு இருக்கார். யோவானில் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் 10வது சாப்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 10வதுலேருந்தே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். தான் யார், அவருடைய 7 நான் ஐஎம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் பேசிட்டு அப்படியே 13ஆம் அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகையில் தன்னை ஆயத்தப்படுத்திட்டார். பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. தன் சீஷரோட கால்கள்லாம் கழுவிட்டு தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுத்தார், ஊழியத்தை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுத்து இன்றைக்கி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறார். ஆமாம், ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரென்த் அவசியம். நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஐயோ, தப்பாக யோசிக்கிறீங்க. நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அவசியம். ஜீசஸோட வார்த்தை அவசியம். இயேசு ஒன்றும் உலகத்தில் நின்று உலகத்து மனிதர்களை பார்த்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்ல, அந்த 12 சீஷர்களை பார்த்து தான் சொன்னாங்க. அதில் ஒருத்தன் போயிட்டான். இப்போ 11 பேர் தான் இருக்காங்க. நேற்றே போயிட்டான். 13வது அதிகாரம் படிக்கும்போதே அவன் போயிட்டான். மீதி உள்ள 11 பேரை பார்த்து சொல்கிறார், ஊழியத்தில் வந்திருக்கிற நீங்கள் கலங்காதிருங்கள். என்னை விசுவாசிக்கிற நீங்கள் கலங்காதிருங்க. உலகத்தான் பாவம் பண்ணுறவங்க கூட கலங்க மாட்டாங்க. போல்டாக இருப்பான், தைரியமாக இருப்பான், தூங்குவான், எதிர்த்து நிற்பான், முரட்டுத்தனமாக இருப்பான். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் சோர்ந்து போவோம். இதை தெரிந்துதான் அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. God has given Jesus a task. The assigned task of Jesus Christ is to calm the troubled hearts. என் மகனே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? காமா இரு. ஃபியூச்சரை பற்றி கவலைப்படாத, காமா இரு. ஆனால் என் கூட இரு, என்னை விசுவாசி. பி காம். ஃபர்ஸ்ட் வெர்ஸே ஆச்சரியமாக இருக்கப்படுவது. இட் இஸ் அ கமாண்ட். நீ காமா இருக்க வேண்டும். என் மகனே, நீ காமா இருக்க வேண்டும். என்னோடு கூட ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, எனக்கு தோள் கொடுக்கிறவர்களே, என் சிலுவையை தூக்கி சுமக்கிறவர்களே, நீங்கள் காமா இருக்க வேண்டும். போன அதிகாரத்தில் அவரோடு கூட அப்பம் புசித்தவன் தன் குதிங்காலை அவருக்கு முன்பாக தூக்கி காட்டுறான். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 3:15 படித்தோம். அவன் உன் குதிங்காலை நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இயேசு அவன் தலையை நசுக்குவார், அவன் இயேசுவோட குதிங்காலை நசுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த யூதாஸ் காரியத்தை குதிங்காலை தூக்கி காட்டுறான். அண்ணா, ஜீசஸ் டைமுக்கு ரெடியா அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் when the traitor was operating, ஏமாற்றுகிறவன் தன் கிரியை செய்து கொண்டிருக்கும்போது எல்லாரும் அவரை விட்டு போய்விடுவார்கள் என்கிற நிலை வரும்போது தான் இயேசு தன் சீஷர்களை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லுகிறார். See, I am walking the path of troublesome. நான் கலக்கத்தின் பாதையில் போகிறேன். என்னை கலங்காதபடி என் பிதா பார்த்து கொள்வார். நீங்கள் கலங்காதபடி நான் உங்களை பார்த்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், stop being troubled. இந்த கலக்கத்திலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி இருக்குங்க பிரதர் சிஸ்டர். உதாரணத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவை, காசு தேவைன்னு வைங்களேன், எக்ஸாம்பிள். அப்போ மனசு என்ன சொல்லும், இந்த மாதம் உனக்கு இவ்வளோ பணம் தேவையே, கலங்கணும், உடனே அழுதுன்னு போ. இல்லை, ஒரு வழி இருக்குது. போன மாதம் ஹெல்ப் பண்ணாரு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடணும். என்ன பண்ணோம்? தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கும். இந்த மாதம் வயிறு வலி வரும், பயங்கரமாக வலிக்கும். ஐயோ, இந்த வயிறு வலி இல்லையா, நான் ஆண்டருக்கு தானே செஞ்சேன், ஆண்டர் பாரு எப்படி பண்ணுறாருன்னு சொல்ல மனசு சொல்லும். அது ட்ரபிள் நோக்கி போகிற பாதை, ரிட்டர்ன் ஆக முடியாது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஆப்போசிட் சைடு போனோம், கர்த்தர் சைடு போனோம். சொன்னோம், போன மாதம் இதே வயிறு வலியிலேருந்து என்ன காப்பாற்றினாரு, போன மாதம் நிந்தையிலேருந்து என்ன காப்பாற்றினாரு, போன மாதம் இந்த போராட்டம் இந்த மாதம் இல்லையே, போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் உயிர் கொடுத்திருக்கிறாரு என்று அவருக்கு துதிக்க, அவரை அழைக்க, அவரை பாராட்ட, அவர் ஹார்ட் கெட் கம்ஃபர்டட்.
ஏன்னா நம்ம நன்றி சொல்கிறோமே, அங்கே ஜீசஸ் வருகிறார், அவர் நாமம் மைமைப்படுகிறது, அவர் மீது உள்ள விசுவாசம் பெருகுது. தேங்க்ஸ் கிவிங்கில் ஒரு நல்லது இருக்குங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் நன்றி சொல்கிறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் பெருகும். ஏன்னா இந்த மாதம் பிரச்சனையை விட போன மாதம் பெருசாக தான் வந்துச்சு. இந்த மாதம் பெருசாக காட்டுது, போன மாதம் உண்மையிலே பெருசாக வந்தது, அதை அவர் காட்டி கொடுத்தார். என்னோட சில சேலஞ்சஸ் சொல்கிறேங்க இல்லைங்க. போன மாதம் நான் ஹோல் மந்தே நானும் என் மகளும் இங்கே, என் ஒய்ஃபும் என் பையனும் ஓஎம்ஆரில். அவனுக்கு அங்கே எக்ஸாம், பாப்பாவுக்கு இங்கே ஸ்கூல். ரொம்ப கஷ்டம். 4 மணிக்கு எழுந்து 5 மணி பஸ்ஸு இங்கே பிடிக்கணும், இல்லைனா 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு ஒரு ஆள் பஸ் அங்கே பிடிக்கணும். ஒரு பிள்ளைய அங்கே ஸ்கூலில் விட்டு என் பாஸ்டம்மா அங்கேருந்து இங்கே வருவாங்க, நான் இந்த பிள்ளைய எங்கள் ஸ்கூலில் விட்டு எம்டி முடிச்சுட்டு இப்படி போவேன். ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இந்த பொருள்களை எப்படி வக்கேட் பண்ண போகிறோம், வாடகை எப்படி கொடுக்க போகிறோம், காசு எப்படி வாங்க போகிறோம், எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோம், லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். ஊழியம் செஞ்சுக்கிட்டே வீட்டு வேலைகளை பார்க்கணும், வீட்டு வேலைகள் பார்த்துக்கிட்டே மீதி சபைகளுடைய வேலைகளை பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ண வேண்டும். இதையும் ரொம்ப ட்ரபிள்டாக இருக்கும், என்ன பண்ண போகணும். ஆமேன். ஒரு முறையும் பஸ்ஸு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும், என்னோட ஹேபிட் எப்படி ஆச்சுன்னா, நான் குறிப்பாக ட்ராவல் பண்ணுற அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை பார்த்தா தான் அதில் சீட் இருக்குதா அப்படி ஆயிடுச்சு. என் பிள்ளைங்களாம் எதுவுமே நிறுத்திட்டு பின்னாடி சீட் இருக்கு பாருனா பின்னாடி ஏறினானுவாங்க, முன்னாடி சீட் இருக்கு பாரு முன்னாடி ஏறினாங்க, எல்லாம் பின்னாடி கூட்டம் கம்மியான பஸ் வருது இறங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமான காலங்கள், என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. எல்லாரும் சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் நான் ட்ராவல் பண்ணோம், எல்லாரும் தூங்குற நேரத்தில் அங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்கும். அது எனக்கும் என் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த நேரத்தில் கூட நீ கலங்காதே, என்னில் விசுவாசமாயிரு, என் பிதாவின் இடத்துல விசுவாசம். இந்த மாதம் புது புது சேலஞ்ச். நம்ம சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறோம், அந்த வேலை நடக்கலை. FGVBS எல்லா சர்ச்சிலையும் ஸ்டார்ட் ஆகுது, பெரிய ப்ராஜெக்ட். பண தேவைகள், ப்ரைஸ் தேவைகள், வெயிலில் பிள்ளைங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், பெரிய ப்ராஜெக்ட், மாபெரும் ப்ராஜெக்ட். கடந்த ஆண்டு 600 சில்ட்ரனை தாண்டி பண்ணோம், இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக பண்ணணும். How are we going to do? கர்த்தர் மீது விசுவாசம் இருந்தால் கலங்காமல் செய்யலாம். தன்னம்பிக்கை இருந்தால் பாதியில் போயிடலாம், பிறர் நம்பிக்கை இருந்தால் அப்பயே போயிடலாம். பிறர் மேலே நம்பி இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துவாங்க, இவர் இருக்கார் அவர் இருக்காருன்னா உடனே போயிடலாம். இயேசு மீது நம்பிக்கை வைத்தால், பிதாவின் மீது நம்பிக்கை வைத்தால் உங்களால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. Now it's the responsibility of us to put our trust upon God. God is someone who is highly signified, highly important. அதிகமான முக்கியத்துவம் உரியவர் ஆண்டவர் தான் என்பதை இயேசு சொல்கிறார். கலங்கின இருதயமே நோக்கி பார்க்க வேண்டியது கர்த்தரை தான். ஆமென். நமக்கு வேண்டிய அன்பு, நமக்கு வேண்டிய பாசம், நமக்கு வேண்டிய பாதுகாப்பு, நமக்கு வேண்டிய நீதி, நமக்கு வேண்டிய நன்மைகள் அத்தனையும் பிதாவினிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை இந்த முதல் வசனத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த 14th சாப்டருடைய ஃபர்ஸ்ட் வர்ஸ் கலங்க வேண்டாம் என்று சொல்லி 2nd 4th வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய ஃபியூச்சரை பற்றி பேசுகிறார். ஃபியூச்சர்னா சொல்லுங்க பார்க்கலாம். நான் நல்ல கம்பெனியில் வேலை செய்யணும், கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் பிறக்கணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், 2 குழந்தைங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எங்கன்னா வீடு வாங்கிடணும், செட்டில் ஆகிடணும், வேலையை விட்டு ரிட்டையர் ஆகும்போது நல்ல பென்ஷன் வரணும், ரிலாக்ஸ்டு லைஃப் இருக்கா? பேச்சே அதான். அதுக்காக தான் எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் கடைசி காலத்தில் அந்த ரிலாக்ஸ்ட் லைஃப்பில் எவ்வளோ ஆபத்து. ஒரு வீடு வாங்கி வச்சா கூட உள்ளே கூடி வரும், நம்மளை ஏமாத்திடுறோம். ரிலாக்ஸ்ட் லைஃப் என்பது பூமியில் இல்லை. பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வீடு சொத்துலாம் சேர்த்து வச்சு கோல்டெல்லாம் பிரித்து கொடுத்தாலும் என்ன இல்லை, அவங்களுக்கு நிம்மதி இல்லை, ஆனால் நமக்கு நிம்மதி இல்லை. அங்கே நிம்மதி என்பது இல்லவே இல்லை. we are not calm. ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நீ கவலைப்படாத, அப்பா டார்மெட்ரி கட்டி வச்சிருக்காரு, உன் பேரில் ஒரு டார்மெட்ரி இருக்கு, உன் பேரில் ஒரு வீடு இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேனே, நீ பாடுபடுன்னு, நீ நிம்மதியாரு, உனக்கென்று ஒரு வீடு வாசலை நான் உங்கே ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அந்த இடத்த நானே ஸ்பெஷல் டாஸ்காக மேற்பார்வை பண்ண போகிறேன். யார் யாருக்கு என்னென்ன வீடுன்னு. ஆமென். ஜீசஸ் நமக்கு ஒன்று ரெடி பண்ணுறாருன்னா கம்மியாக பண்ணுவார். நான் என் லைஃப்பில் என்ன நம்புறதோட என் இயேசு அது அதிகமாக நம்புகிறேன். நமக்குள்ளே என்னென்னா, நான் போய் வீடு பார்த்தேன்னா எனக்கு பெஸ்ட்டாக பார்ப்பேன், நானே தேவையில்லைங்க, எனக்கு பதில் எங்கள் இயேசு போய் பார்க்குறாரு. இதுதான் இந்த நம்பிக்கை. உனக்கு ஒரு வீடு உண்டு, உனக்கு ஒரு வாசல் உண்டு. இந்த பூமி எவ்வளோ பெருசு தெரியுங்களாங்க. இந்த சண்டே அன்னைக்கு OMR ஊழியம் முடிச்சுட்டு நம்ம பண்ணுற இடத்துலேருந்து அப்படி போயிட்டு வந்தோம். 72 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் தான். 2.5 மணி நேரம் ரிட்டர்ன் ட்ராவல் பண்ணோம். ஏன்னு தெரில, அவ்வளோ டிராஃபிக். என்னடாப்பா போக 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 வந்துனே இருக்கு.
ஏரோப்ளைனில் ஏறி உட்காந்துட்டு ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போனால் 14 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம். எப்படா போய் சேரும்? ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிட்டா 2.5 நாள் 3 நாள். எப்போ போய் சேரும்? அவ்வளோ பெரிய இந்த பூமியிலேயே நமக்கு ஒரு வீடு இருந்தால் தான் நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ பெரிய பூமிங்க, நான் காட்டில் வீடு கட்டிப்பேன், கடலில் படுத்துப்பேன். எனக்கு ஒரு வீடு வேணும் என்பது போல பூமியை காட்டில மகத்துவமான பரலோகத்திலேயே நமக்கு வீடு என்று சொன்னார். இந்த பூமியில் எல்லாம் கோடியில் பேசுகிறாங்க. ஆண்டவர் பரலோகத்தில் கிருபையில் பேசுகிறார், விசுவாசத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. There are many mansions. நிறைய வீடுகள் இருக்கிறது. There are many mansions. நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகள்லாம் உங்களுக்கு தான். நட்சத்திரம் போய் வீட்டில் உட்காந்துக்கல, சூரியன் போய் வீட்டில் உட்காந்துக்கல, சந்திரன் போய் வீட்டில் உட்காந்துக்கல, கடல் போய் வீட்டில் உட்காந்துக்கல. ஆனால் மனிதர்கள் வீட்டிலே குடியிருக்கிறார்கள். They have their livelihood. They have the place of shelter. Amen. அவர்கள் அங்கே வாழ்வதற்காக அவர் வீடு இருக்கு என்று சொன்ன தேவன் அந்த டாஸ்க் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் போய் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி ஒரு வீட்டை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ தான் நமக்கு குளோபல் பொசிஷன் சிஸ்டம்லாம் வந்துருச்சு, ஜிபிஎஸ்லாம் வந்துருச்சு. ஆமென். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போனோம்னு நமக்கு ரூட்டு தெரியும். பக்கத்து தெருவில் போகிறது இல்லை, ஒரு ஊர் வழியாக. எப்படி தெரியுது? ரோடு. கரெக்டாக ரோட்லேயே போவீங்கல்ல, அந்த ரோடை அழிச்சிட்டாங்களா போய் சேருவீங்க. தெரிஞ்சவருக்கு கூட போக முடியாது. ஏன்னா அந்த ரோட்டில் போட்டிருக்கோம், நேராக போங்க, லெஃப்ட் எடுங்க, ரைட் எடுங்க, இந்த ஊருக்கு போகிறவங்க எப்படி போகிறாங்க, சென்னைக்கு போகிறவங்க எப்படி போங்க போட்டிருக்குமா? அதை பார்த்து தான் போகிறோமா? பாதை தெரிகிறது, போகிறோம். அந்த ரோட்டில் வச்ச போர்டுங்களை எடுத்துட்டாங்கன்னு வைங்க, எத்தனை பேர் வந்து சேருவோம்? நிறுத்தி கேட்டுன்னு வருவோம். ஆனாலும் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து சேருவோம்னு நமக்கு தெரில. நம்ம ஜனங்களுக்கு லெஃப்ட் ரைட் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒருத்தர் கரெக்டாக ரூட்டு சொல்கிறாரு, ஆனால் லெஃப்ட்டை போய் ரைட்டுன்ட்டார், ரைட்டை போய் லெஃப்ட்டுன்ட்டார். நீங்கள் வந்து சேருவீங்க? அதான்ப்பா, நேராக போய் லெஃப்ட் எடுத்து போப்பான்றாரு. நம்ம அவர் கையும் பார்க்கணும், அவர் சொல்கிறதையும் பார்க்கணும். அவர் ரைட்டை போய் என்னான்றாரு? லெஃப்ட்டுன்றாரு. அப்படிலாம் ஆயிருக்கு. வழி தெரியணும். பூமியிலே வழி தொலைந்து போனவர்கள் எத்தனையோ பேர். பரலோகத்துக்கு போக வழி யாருக்கு தெரியும்? வானத்தில் விமானம் பறக்குதுங்க, துல்லியமான அந்த காம்பஸ் மெஷர்மெண்ட்டில் அது வந்து சேருது. அதுக்கு சேட்டிலைட் சப்போர்ட் பண்ணுது. இல்லைன்னா வானத்தில் ஏறி பறக்க விட்டா எந்த ஊர் எங்கே இருக்குன்னு தெரியும். 20,000 அடி 30,000 அடி மேலே, 30,000 ஃபீட் மேலே பறக்குது. அழகாக வந்து லேண்ட் ஆகுது. எனக்குள்ள ஒரு பயம், வேறு எதனா ஊருக்கு போயிடுச்சுன்னா. MH370 ஏறி போயிடுச்சாமே, நேராக வந்து ஒரு யூ-டர்ன் எடுத்து இந்தியன் ஓஷன் பக்கம் போயிடுச்சு. போக வேண்டிய டைரெக்ஷன் சைனாக்கு, பெய்ஜிங்க்கு போகணும், வேறு எங்கேயும் திரும்பி போயிடுச்சு. அப்படி போயிடுச்சுன்னா அப்புறம்ப்பா காற்றுல லேண்டில் இருந்தாவது பார்க்கலாம். தெலுங்குல பேர் போட்டுக்குது, தமிழ்நாட்டு பஸ்ஸு ஆந்திராக்குள்ளே போயிடுச்சேன்னு கண்டுபிடிக்கலாம். மலையாளத்தில் பேர் போட்டுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது வானத்தில் என்னன்னு கண்டுபிடிக்கிறது? போகிற வழி பைலட்டுக்கு மட்டும் தான் தெரியுது. இங்கே இயேசு சொல்லுகிறார், போகிற வழி, பரலோகத்துக்கு போகிற வழி எனக்கு தெரியும், இப்போ உங்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. உங்களை பார்த்து பரலோகத்துக்கு போகிற வழி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, சத்தியமாக எனக்கு தெரியாது பாஸ்டர், என்னை நம்பி ஏமாந்துடாதீங்க, எனக்கு தெரியாது. அதை தான் நீங்கள் தோமா சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம்? ஆண்டவரே, நீங்கள் கப்பர்நகூமுக்கு போனீங்க, வேற என்ன கலிலேயா கடலுக்கு போனீங்க, திபேரியா கடலுக்கு போனீங்க, 2 மீன் டெலிவர் பண்ண மலைக்கு போனீங்க, எருசலேமுக்கு போனீங்க, கானா ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, எல்லாம் தெரியும். புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன் என்கிறீரே, வழி உண்மையில் எனக்கு போல்ட் கரெக்டான ஆள். போகிற வழி அறியோமே, எங்களுக்கு இன்னும் மேப் போட்டு தரலையே. இவங்களாம் ஃபிஷர்மேன், ரொம்ப தூரம் ஃபிஷ் பண்ணலனாலும் அவங்களுக்கு வழி தெரியும், எப்படி போயிட்டு எப்படி ரிட்டர்ன் ஆகணும்னு. எங்களுக்கு அழியோமே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எக்ஸலண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டுங்க ஜீசஸ் கொடுக்குற பதில். இந்தா தோமா மேப் புடி, இந்தா தோமா ஜிபிஎஸ் புடி, இந்தா தோமா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுன்னு சொல்ல, நானே வழி என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம இயேசு, நம்ம கைடு ஆபத்திலிருந்து கூப்பிடும்போது அவரே வழியாய் வருகிறார். வழி உண்டாக்கப்பட வேண்டும் தேவ ஜனமே. வழி ஒன்றும் சாதாரணமாக வரல. நீங்களும் நானும் போகிற ரோடு சாதாரணமாக வரல. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க அதில் உள்ள முள் கல்லெல்லாம் வெட்டி எடுத்து ஒரு ஒத்தையடி பாதை போட்டிருப்பாங்க, ஒரு வரப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வரப்பு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகிற வழி போக, இன்னும் கொஞ்சம் மண் போட்டு ஆடு மாடு போக, பிறகு மாட்டு வண்டி போக, பிறகு காரு போக, ஆட்டோ போக, சைக்கிள் போக வழி உண்டாகி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய வழி இருக்குது. The way has been made.
மேக்கிங் த வே இஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். அங்கங்கே மரம் செடி வளர்றது ஈஸி, ஆனால் வழி உண்டாக்குறது கஷ்டம். கடினமானவைகளை இங்கிருந்து பரலோகத்து போகிற வழியை உண்டாக்கினவர் நான் தான், நானே வழி என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஜீசஸ் என்கிற அந்த ஆப்பை, ஜீசஸ் என்கிற அந்த உயிருள்ள அந்த அப்ளிகேஷனை, அந்த ஆப்பை நீங்கள் உள்ளத்தில் டவுன்லோட் செய்து கொண்டால் பரலோகத்துக்கு போகிற வழி உங்களுக்குள்ளே உண்டாகிவிடும். ஹல்லேலூயா. எனக்கு வழி தெரியாது என்று சொல்ல வேண்டாம், நானே வழி. 3 முக்கியமான உலகத்துக்கு அவசியமான கொள்கை என்று சொல்லலாம், உலகத்துக்கு அவசியமான நல்ல குணம் என்று சொல்லலாம், அவசியமான ஒரு நற்பண்புகள் என்று சொல்லுகிற 3ம் நான் தான் என்று சொன்னார். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். உங்களுக்கு வழி வேணும்னாலும் ஜெபம் பண்ணுங்கள், ஜீசஸ் தான். உங்களுக்கு சத்தியம் வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிங்க அந்த ஆப்பை, ஜீசஸ் தான். ஜீவன் வேண்டும் என்றால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த ஆப்பு இயேசு தான். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்போல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களோ ஜீசஸ் கிட்ட வாங்க. எப்போல்லாம் வழி தெரியாத அலைமோதுறீங்களோ ஜீசஸ் கையில் வாங்க. எப்போல்லாம் செத்து போகிற மாதிரி உடல் இருக்கிறதோ ஜீசஸ் கையில் வாங்க. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். நமக்கு உயிர் கொடுக்கிறவர், நமக்கு சத்தியத்தை போதிக்கிறவர், நமக்கு மார்க்கத்தை போதிக்கிறவர். ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப பெக்யூலர் ஆனவங்க. நமக்கு வழிகாட்ட எந்த மிருகத்தாலேயும் முடியாது. நமக்கு சத்தியத்தை போதிக்க எந்த மிருகத்தாலேயும் முடியாது. ஒருவேளை ஒரு மிருகம் இருக்குது, ஒரு டாகி இருக்குது, இந்த வீட்டில் இருந்து ஒரு வீட்டுக்கு கூட்டு போவோன்னு, இல்லை ஒரு குதிரை இருக்குது கூட்டு போவோன்னு சொல்லலாம். ஆனால் சத்தியம் போதிக்குமாது? ஜீவனை கொடுக்குமாது? இல்லை நம்ம குதிரைக்கு ஜீவன் தர முடியுமா? எல்லாமே ஒரு வீக்னஸோட, ஒரு பவுண்ட்ரிஸோடு இருக்கிறோம். எல்லா விதத்திலும் தலையிட்டு மனிதனுக்கு முழுமையாய் அத்தனையும் கொடுக்க வல்லவர் இயேசு மட்டுமே. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. 6ஆம் வசனம் 14:6, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நான் தான் வழி. பிதாவாகிய தேவனிடத்தில் போவதற்கு இந்த 3 கொள்கைகளும் அவசியம். வழி தெரியணும், சத்தியமாக வாழணும், உயிராக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? உயிராக இருக்கணும். இங்கேருந்து நம்முடைய சந்திர மண்டலத்துக்கு போகிறதுக்கு நமக்கு நிறைய அவசியம், ஃபெசிலிட்டிஸ் அவசியம். ஆமென். அவங்க போடுற ஆஸ்ட்ரோநாட்ஸ் போடுற உடை வேறு, ஆஸ்ட்ரோநாட்ஸ் சாப்பிட்ற உணவு வேறு, ஆஸ்ட்ரோநாட்ஸ் போடுற ஹெல்மெட் வேறு, ஆஸ்ட்ரோநாட்ஸ் போடுற அந்த சுவாசிக்கிற காற்று வேறு, எல்லாம் பண்ண பிறகு தான் அங்கே ஏதாவது ஒரு கோளாறானா ஒரு உயிர் போயிடும். இத்தனை வானங்களை தாண்டி அமர்ந்திருக்கிற பிதாவிடத்தில் போய் சேர வேண்டும் என்றால் உயிர் அவசியம். அந்த உயிரை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு, அந்த டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நெருப்பும் வராமல் எதுவும் வராமல் நமக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி போனோன்னா போய் சேரலாம். ஆனால் எப்படி போகிறது? உயிர் எங்கே இருக்குன்னே தெரில. உலகத்திலேயே ரொம்ப 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 வீக்கான ஒன்று இருக்குன்னா அது உயிர் தான். கண்ணாடியை கூட பத்திரமா எதுவுமே சேர்த்துடலாம், மனுஷனை கொண்டு போய் சேர்க்க முடியாது. லைட்டாக மிஸ் ஆனாலும் உயிர் தான் போயிடுது. யார் மிஸ்டேக் பண்ணாலும் யாரோ ஒருத்தரோட உயிர் போயிடுது. பாவம் பண்ணாலும் உயிர் போயிடுது, ஆக்சிடென்ட் ஆனாலும் உயிர் போயிடுது, வியாதி வந்தாலும் உயிர் போயிடுது. மனிதன் ஒன்றை இழக்கிறான்றது உயிர் தான். பரலோகம் போகிற பாதையில் அவன் போய் சேரவே முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சூரியன், இன்னொரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு போனனாலே அதாவது லைட் இயர் ஸ்பீடில் போனாலே 18 வருஷம் ஆகுமா. லைட் இயர் மன்னிக்கும் 9 வருஷம் ஆகுமா. அவன் ஹாஃப் த லைட் இயர் ஸ்பீடில் போனான்னா 18 வருஷம் ஆகுமா. இதுதான் பக்கத்தில் இருக்கிற அந்த சூரியன். முதல்ல போக முடியுமா? அது எவ்வளோ சூடு. ஹாஃப் த வே ட்ராவல் பண்ண முடியுமா? நானாக சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியே வந்து நிற்க முடியுமா மே மாதத்தில்? அப்புறம் சூரியன்கிட்ட போகிறத பற்றி பார்ப்பீங்க. அப்புறம் சூரியனை தாண்டி அங்கே இருக்கிற ஆண்டவர்களை பார்ப்போம். கேனாட் கோ. நம்முடைய ஜீவன் அந்த இடத்த தாக்கு பிடிக்காது. இரும்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. நெருப்பையே சாதாரணமாக தூக்குறேன், என்னால் முடியாது. ஆனால் ஏன் கூட இருக்கிறேன், உன்னை நான் கட் பண்ணுறேன், உருக்கி ஜன்னலாக போட்டுக்கிறேன். ஆனால் நெருப்பை நீ எப்படி பிடிக்கிற? கரெக்டாக இல்லையா? உங்கள் கேஸ் அடுப்பு எதில் இருக்குது? இரும்பில் இருக்குது. நெருப்பை பற்றி அது கவலையே படலை, நெருப்பாயிட்டு திரும்பி இறங்குது. அட்டாட்டா, உன்ன மாதிரி இருந்தால் நான் இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்பேனே. இருக்க முடியல, அவ்வளோ நோஞ்சான நம்ம இருக்கோம். ஆமீன். அந்த இலை தழையெல்லாம் கூட ஒரு நிமிடமாக தாக்கு பிடிக்குது, நம்மலாம் அது கூட கிடையாது, பட்டுன்னு போகிறது உயிர். இதை தான் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இயேசுவே சொல்லுங்கள், வழி, சத்தியம், ஜீவன். தோமாக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாதபடி இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தோமா, நீ வழி நான்னு கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் நம்மலாம் எங்கே போகிறோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம்.
எங்கே போகிறோம்? பரலோகம். துபாய்க்கா ஏதோ சொன்ன மாதிரி பரலோகம் போகிறோம். ஏன் பரலோகம் போகிறோம்? அங்கே நல்லா சாப்பாடு இருக்குதுண்ணா, அங்கே நல்லா திராட்சை பழம் இருக்குண்ணா. எங்கள் அப்பா வீடுங்க. அல்ல இல்லையா? நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க உன்னை பற்றி. நீ என்ன சொல்கிற? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். போறியா? எதுக்கு போகிற? அங்கே வந்து நீங்கள் மதியம் பிரியாணி போடுறாங்க. போறியா? இல்லை எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னு போறியா? பரலோகம் இருக்குது. பரலோகம் வந்து நியூயார்க்கோட ரொம்ப பெருசுங்க, ஜப்பானில் உள்ள டோக்கியோட ரொம்ப பெருசுங்க, எல்லாமே அங்கே இருக்குங்க. அதுக்காக போகிறோமா? எங்கள் அப்பா இருக்காரா? அதுக்குன்னா அட்ரஸ்ஸு யார் கூப்பிட்டு போவா? யாருக்கு வழி தெரியும்? யார் அந்த பைலட்டு? யார் அந்த ஏரோப்ளைன் வச்சிருக்கிறார்? இந்த உடம்பு போவாதமே, உள்ளே இருக்கிற உங்களை கூட்டு போகிறேன்றாரு. யார் கூட்டி கொண்டு போவார்? இயேசு. ஆமென். ஆமாம். இப்போ அங்கே போகும்போது பிதாவாகிய தேவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பேதுரு கிட்ட போய் உட்காந்துட்டிங்கன்னா, யோவான் கூட போயிட்டீங்கன்னா, பவுலு கூட போயிட்டீங்கன்னா, இயேசு சொல்கிறார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். லுக் ஃபார் மீ. என்ன நீ தேடிக்கிட்டு போ, எங்கள் அப்பாவையும் கண்டுபிடிச்சிருவேன். ஹல்லேலூயா. என் வழியில் வா, எங்கள் அப்பாவை நீ கண்டுபிடிச்சிருவேன். என் பின்னாடியே வா, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கள் அப்பா கிட்ட தான் போவேன். என் உயிர் கூட எங்கள் அப்பா கிட்ட தான் கொடுத்தேன். நைட்லாம் நீங்கள் இருக்கும்போது நான் ப்ரே பண்ணேன், பேசின்னு இருந்தேனே. எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்குதுங்க. அது டே அண்ட் நைட்னா இருக்குது, ஃபோன்லேயே இருக்குது. ஜீசஸ் அந்த பூமியில் வரும்போது நைட்டு ஃபுல்லாக ஃபோன்லேயே இருந்தார். யார் கூட ஃபோன் பேசி கொண்டிருந்தார்? அவர் பிதாவோடு கூட பேசி கொண்டிருந்தார். நான் பேசுகிறத நீ பேசு, நான் ஃபோன் பண்ண நம்பருக்கு நீ ஃபோன் அடி, நான் வந்த வழியை நீ வா. என்னை பார்த்தல, என்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார், அவரை பார், அவர் தான் என் பிதா என்பதை அவர் சொன்னார். He was the full revelation of God. தேவனுடைய முழு வெளிப்பாடாய் இயேசு இங்கே இருந்தார். ஆமென். ரைட். தோமா அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டு ஓகே ஓகே ஜீசஸ் நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் பிலிப்புக்கு ஒரு கேள்வி. ஆண்டவரே, உங்களை பார்த்துட்டோம், ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும் பிதாவோட ஃபோட்டோ ஒன்று காட்டுறீங்களேன், இல்லை பிதாவோட ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் காட்டுங்களேன். என்னப்பா ஏதாவது பரலோகத்தில் ஒரு வீடியோ இருந்தால் அவர் முகத்தை காட்டுங்களேன். ஃபிலிப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறார். அன்றைக்கி அந்த டெக்னாலஜிலாம் இல்லை, ஜீசஸ்க்கு தெரியாத டெக்னாலஜி அவர் காட்டியிருக்கலாம். வானமே அவர் ஸ்க்ரீன் ஆச்சே, நம்ம டிவி மாதிரி வானம் ஒரு ஸ்க்ரீன் பார்த்தோம்ல. எலியா பிறகு மோசை எல்லாம் வந்து ஜீசஸ் கையில் பேசினாங்க. அவங்க பேசுகிறத இவங்க டிஜிட்டல் மயமாக பார்த்தாங்க, நிஜமாகவே பார்த்தாங்க. அவங்க வந்து பேசுகிறாங்க, வானம் தான் அந்த ஸ்க்ரீனு. நீங்களும் நானும் நினச்சிருக்கிறோம்ல, ஆண்டவரோட டிஜிட்டல் ஸ்க்ரீன் அது தெரியுமா? அந்த வானம் அடிக்கடி வானத்தை பார்க்கும்போது பார்க்கணும். ஆண்டவர் அன்றைக்கி இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறாரோ மொத்தமே தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் டிவிக்கு கொண்டு வருகிற ஒலி மற்றும் ஒளி எல்லாமே வானத்திலேருந்து ஆண்டவரோட தான் நம்ம ஷேர் பண்ணி டிவியில் பார்க்குறோம். அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வானத்தில் அது ஆண்டவரோடதுங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிவியில் பார்த்துக்கிறோம். எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், பீட்டா ரேஸ், இல்லை ரேடியோ வேவ்ஸ், எல்லாத்துக்கு மேலே ரேடியோ வேவ்ஸ் அது பேர். அந்த காலத்தில் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் அப்படின்றாங்களே, அவரோட வேவ்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். டெல்லியில் ஒளி பறக்குனா இங்கே வந்துச்சு. யாருது இது? யாருக்கு இந்த கேபிள் போட்டு வச்சுக்கிறா? யாருது? நம்மளா போட்டோம். குறிப்பிட்ட அந்த ஃப்ரீக்வன்சியில் டியூன் பண்ணோம். டியூன் பண்ணும்போது டெல்லியோட கனெக்ட் ஆகும், இப்படி திருப்பினா கோலாலம்பூரோட கனெக்ட் ஆகும், இப்படி திருப்பினா சிலோனோட கனெக்ட் ஆகும். எப்படி எங்கேருந்து வருது அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸு? யாருது? யார் கேபிள் போட்டுக்கிறா? யார் கண்ணுக்கு தெரியாத கேபிள் போட்டுக்கிறா? ஆண்டவர். நீங்களும் நானும் சேட்டலைட் மேலே அனுப்பிட்டு சேட்டலைட் அனுப்புதுன்றோம்ல, இல்லை இல்லை இல்லை, சேட்டலைட் காட்டுது, அதே ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் தான் வாங்கி இங்கே கொடுக்குது. அது யாருது? கண்ணுக்கு தெரியாது, அது யாருது? அவர் தான். அப்படின்னா அன்றைக்கே டிஜிட்டல் மயமாக நம்மை பிதாவோடு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா வேவ்ஸும் எல்லா ரேஸும் ஏற்கனவே இருக்கிறது. அப்பா அப்படின்னா பரலோகம் வரைக்கும் இது கூட்டி கொண்டு போய் சேர்க்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்ணுக்கு தெரியாத கேபிள் தான் அந்த வேவ்ஸ்லாம். ஆமென். அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூடினல், லேட்டிடியூடினல், க்ரஸ்ட்டு, ட்ரஃப், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது யாரா போட்டது இதெல்லாம்? இதில் நம்ம அங்கே டெல்லியில் ஒரு பாட்டு போடுறாங்க, அது எங்கே கேட்குது? நம்ம ஊர் கிராமத்தில் கேட்குது. வேவ்ஸு. கயிறு இல்லை பிரதர், ஒயர் இல்லை, காத்தே கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் நானே வழி என்று சொன்ன இயேசு இங்கிருந்து பரலோகம் போகக்கூடிய அத்தனை வேவ் லெங்த்தையும் பேண்ட் வித்தையும் ஃப்ரீக்வன்சியும் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பிலிப் என்ன சொன்னார்னா, ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு
இயேசு ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது போதும். பிதாவை காண்பியும். பிதாவை பார்க்க முடியாதுங்க. பார்க்க ஆசைப்பட்டார் நம்முடைய மோசே. ஆண்டவருடைய முதுகு பகுதியை தான் மோசையை காட்டினார். அப்புறம் 70 மூப்பர்கள் போய் பார்த்தாங்க. வானத்தையும் வானத்தில் உள்ள மண்டலத்தையும் அந்த பிரபையும் தான் பார்த்தாங்க. ஆண்டவருடைய பாதத்தை தான் பார்த்தாங்க. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கல. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு அமைச்சிருக்காரு. அவரை பார்த்துருங்கிறவன் எனக்கு பிதாவை காட்டுன்றான். இது எப்படி இருக்குன்னா, சூரியனோட 2 கண்ணை காட்டுன்ற கதை. நான் காட்டுவேன், நீ பார்ப்பியா? பார்த்துட்டு நீ உயிரா இருப்பியா? 7 நட்சத்திரங்களை தன் வலது கைகளில் அவரால் பிடிக்க முடியும்னா அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அவருடைய முகம் நமக்கு பார்க்க முடியுமா? நாம் எவ்வளவு சிறியவர்கள். அவருடைய அன்பை மட்டுமே நம்மால் உணர முடிகிறது. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். தேவன் தன் உருவையை அவ்வளவு சிறியதாக்கி மனிதாவது அவதாரம் எடுக்க வைத்து இயேசுவாகி இந்த பூமியில் அனுப்பினார். அதுவே மாபெரும் விஷயம். ஹல்லேலூயா. when we are trouble we have got lot of questions. நிறைய ட்ரபிள் இருக்கும்போது நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்வி கேட்க தகுதியானவர் இயேசு தான். இயேசுகளை நீங்கள் கேட்பீங்க, இயேசு பதில் கொடுப்பார். நீங்கள் திருப்தியாக போவீங்க. தோமா திருப்தியாக போயிட்டான், பிலிப்பு திருப்தியாக போயிட்டான். கை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? எஸ். பிலிப், எவ்வளவு நாள் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ பிதாவை காண்பியும் என்று சொல்லுகிறாயே, நான் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறாயா? எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க, புரிஞ்சுக்குங்க, லிசன் பண்ணுங்க. நான் கடவுள் கையில் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர். கடவுள் இதை சொல்கிறார் அதை சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா? சொல்லிட்டாங்க. கடவுள் சொல்லிட்டார் அடி, கடவுள் சொல்லிட்டார் கல்யாணம் பண்ணிக்க, கடவுள் சொல்லிட்டார் சாவடி, கடவுள் சொல்லிட்டார் அந்த துட்டெல்லாம் எடுத்துக்கன்னு ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டாங்க. கடவுள் சொல்லிட்டார் உங்கள் சொத்தெல்லாம் எழுந்துட்டு நீ நிர்வாணமாக போ, இல்லை எப்படியோ போ, இல்லை இப்படி ஆயிரு அப்படி ஆயிரு, நீ வனவாசம் போ, எல்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க. சரி, அந்த கடவுளை எனக்கு காட்டினா ஒரு ஆளும் தெரில, நானே போவேன், நானே சத்துருவேன், நானே போய் சேருவேன் தான். இயேசு மட்டும் தான் சொன்னார், என்னை காண்கிறவன் அந்த பிதாவை காண்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான பிதா என்று சொல்லுகிறீர்களே, அவர் தான் த ஆல்மைட்டி. ஐயா, கடவுளும் ஒருத்தர் இருக்காருங்க. என் கையில் எல்லா மைட் இருக்குது, மிலிட்ரி மைட் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் நம்ம எல்லாரோட பெரியவராக இருக்காருன்னு உலகமே சொல்லுது. டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்கிறார், அவர்கள் இல்லாத பணமாக, அவர்கள் இல்லாத மிலிட்ரியா, இல்லை பணக்காராக இருந்தவர் இப்போ பவர்ஃபுல்லாகவும் ஆகிட்டார். அவர் கூட என்ன சொல்கிறாரு? நான் ஒன்றும் இல்லை, யாருக்கிறார்? ஹூ இஸ் தட் ஆல்மைட்டி? ஆல்மைட்டியை பற்றி அதிகமாக பேசி ஆல்மைட்டி காட் என்னென்னலாம் செய்வாரோ அத்தனையும் செய்து காட்டியவர் இயேசு. அந்த இயேசு சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஐ ஹவ் கம் ஹியர் ஆஸ் அன் இமேஜ் ஆஃப் காட். தேவனுடைய உருவாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். 11ஆம் வசனத்தை சொன்னார், நம்புங்கள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த 11ஆம் வசனத்தை டிக்ளேர் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவே நீர் பிதாவிலும் பிதா உம்மில் இருப்பதையும் நாங்கள் நம்புகிறோம். ஃபெய்த் இருக்கா? சொல்லாமா? இயேசுவே நீர் பிதாவிலும் பிதா உம்மில் இருப்பதிலும் நான் நம்புகிறேன். இதை யாரும் மாற்ற முடியாது. சாத்தான் கனவுல வந்து சொன்னானா என்ன சொல்வீங்க? தெரிலப்பா, இயேசுவும் பிதாவும் ஒன்றான்னு எனக்கு தெரில, இயேசுவும் ஒரு மகான் தான் அப்படின்னு 10 மனுஷால் பேர் வச்சுக்கிட்டு ஜீசஸ் பேர் சேர்த்துக்க போகிறீங்களா? இல்லை, இயேசுவும் பிதாவும் ஒருவராக இருக்கிறார்கள். நான் அதை நம்புகிறேன். ப்ரூவ் பண்ணு. நான் ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன், நீ நம்புனா நம்பு, நம்பாகட்டி போ. ஹல்லேலூயா. திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஃபெய்த். ஜீசஸ் வந்து நான் பிதாவிலும் பிதாவின் நிறுவனம் இருக்கிறதை ப்ரூவ் பண்ணுங்கள் என்று சொல்லலை, நம்புங்கள். ஜஸ்ட் பிலீவ். ஒரு செகண்டு இயேசுவை நம்பாமல் நீங்கள் போங்க, திரும்பி மொத்த கலக்கமும் உள்ள வந்துடும். இயேசு தான் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார். ஆமேன். 12th verseல நான் பிதாவினிடத்தில் போகிறேன். ஐ கோ டு மை ஃபாதர். தன்னுடைய அசென்ஷன் பற்றி பேச போகிறார். அசென்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் போகிறேன், ஐ எம் கோயிங். மை ஃப்ளைட் இஸ் கோயிங் டு டிபார்ட். மை ஏர்லைன்ஸ் இஸ் கோயிங் டு டிபார்ட். என்னுடைய சாப்பர் டேக் ஆஃப் ஆக போகுது, என்னுடைய ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆக போகுது. திரும்பி இங்கே லேண்ட் ஆகாது, அது பரலோகத்தில் லேண்ட் ஆக போகுது. நான் பிதாவினிடத்தில் போகிறேன். ஹல்லேலூயா. எங்கே போகிறேன்? பிதாவினிடத்தில் போகிறேன்.
நியூ டெல்லி போக போகிறேன், அதுபோல் ஹெட் ஆஃபீஸ் போக போகிறேன். போயிட்டு உனக்காக தான் சாங்ஷன் பண்ண போகிறேன். நான் அங்கே போயிட்ட பிறகு உன்னுடைய மனுக்களை எல்லாம் நான் அங்கே போய் எங்கள் ஹெட் ஆஃபீஸில் உள்ள சீல் எடுத்து போட்டு உனக்காக நான் சைன் பண்ணுவேன். எங்கள் அப்பா கையிலும் சைன் வாங்கி உனக்கு பூமியில் கிராண்ட் பண்ணுவேன். பாருங்கள், நான் போகிறேன், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை கொடுக்கும்படியாக அங்கே போகிறேன். ஏன்னா ஜீசஸ் பலமுறை நமக்கு சொல்லியிருக்காரு, பூமியிலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடுவீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். எங்கே 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அதை நான் நிறைவேற்றுவேன். ப்ரே பண்ணும்போதே சொன்னார், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்கள் இந்த பூமியில் என்ன தத்தம் தகிடுதோம் பண்ணாலும் செட் ஆகாது. நீங்கள் அத்தனை பேருமே பரலோகத்துக்கு மனு எழுதி போட்டு அந்த பரலோக பிதா கையில் மனு நிராகரிக்கப்பட்டு என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் சைன் போட்டு பிதா கையில் கொடுக்க, பிதா கிராண்ட் பண்ணி திரும்பி என் கையில் வர, நான் சைன் போட்டு ரேடியோ வேவ்ஸில் அனுப்பணும், எல்எஃப் வேவ்ஸில் அனுப்பணும், எதில் அனுப்பணும், தூக்கி பூமியில் போட உன் கையில் வந்து சேரும் என்று தான் சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடின பல தேச பிதாக்கள், அவர் ஃபாதர்ஸ் ஆஃப் த நேஷன், நம்ம கண்ட்ரி இன்றைக்கி சுதந்திரம் பெறதுக்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. பல தகப்பன்மார்கள், பல தாய்மார்கள் தங்கள் ஜீவனை விட்டுருக்காங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி தனி நாடாய் சிறந்து விளங்குகிறோம். இந்த பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் எல்லாம் நின்று போர்க்கொடி தூக்கிட்டு வெள்ளைக்காரங்களை சண்டை போடுறது, அவன் அவங்களை அடிச்சு போட்டு போகிறது. அப்போ வெள்ளைக்காரங்களே சில நல்லவங்க இருந்தாங்களா. அவங்க என்ன சொன்னாங்களா, அப்பா எங்கள் நாட்டு சட்டம் ஒன்று இருக்குது, நீ பாட்டு உங்கள் ஊர்லேருந்து போர்க்கொடி தூக்கினா உன்னை நாங்கள் தீவிரவாதியாக பார்ப்போம், உங்களை எல்லாரையும் ஹண்ட் டவுன் பண்ணுவோம். நீ என்ன பண்ணு, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், எங்கள் ஊரில் வந்து படி, நான் பண்ணு படி, சட்டம் படி, பேரிஸ்டர் ஆஃப் லா படி. நம்ம தந்தைமார்கள், நாட்டு தந்தை மகாத்மா காந்தி ஐயா பேரிஸ்டர் ஆஃப் லா பட்டம் பெற்றவர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் லா பட்டம் புரிஞ்சுங்க. என்ன பண்ணு, இங்கே வந்து படி, பட்டம் பெறு, நான் படி பட்டம் பெறு, சட்டம் பெறு பண்ணிவிட்டு எங்களோட பார்லிமெண்ட்டுக்கு வா, என்ன பண்ண எங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வா, பேசுகிறதுக்கு வாய்ப்பு கேளு, நாங்கள் உங்கள் காலனியில் வந்திருக்கேன், எனக்கு பேச டைம் கொடுங்கன்னு. தரமாட்டாங்க. யாரோ ஒரு நல்ல உள்ளம் 5 நிமிஷம் பேச டைம் தருவாங்க. எவ்வளோ நேரம் தருவாங்க, வந்து பேசு, உன் நாட்டில் உள்ள கஷ்டத்தை பற்றி பேசு. பார்லிமெண்ட்டில் பெரிய பெரிய தலைவர்கள் உட்காரவங்க. சில ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் ராணி கையில் பேசுறதுக்கு கூட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். பேசு, என்ன நடக்குது பார். நம்ம ஆளுங்களாம் அங்கே போனாங்க, படித்தாங்க. ஒரு டாக் தான் 5 நிமிஷம். பேசும்போது அங்கே உட்காந்துக்கிற நல்ல உள்ளங்களோட உடம்பெல்லாம் இழகுது. ஐயோயோ, இங்கேருந்து போன மிலிட்ரி இந்தியாவை எவ்வளோ சூறையாடுதா, இங்கேருந்து போன அந்த லார்டு இந்த எல்லாருக்கும் அவங்களுக்கு லார்டு தானே பேர், இப்படி பண்ணுறாங்களா. உடனடியாக அங்கேயே உள்ள பார்லிமெண்ட்லேயே சண்டை நடக்குது. விடுதலை கூடு, ஏன் மனுஷனை இப்படி பண்ணுறீங்க, ஏன் இன்னொருத்தரை போய் அவமதிக்கிறீங்க, உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தாங்க நமக்கு விடுதலைக்காக பேச்சு ஏற்பட்டுச்சு. இல்லை நம்ம இங்கே போட்டதெல்லாம் எத்தனை உயிர் போனாலும் செத்தவெல்லாம் தீவிரவாதின்னு அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. ஹெட் ஆஃபீஸில் முடிவு எடுக்கும்போது தான் டிக்ளரேஷன் வருது. எல்லாம் சட்டம், அவங்க என்ன பண்ணாங்களோ அதான். அன்னைக்கு பிரித்தாங்களே இந்தியா பாகிஸ்தான் இதுதான், அன்னைக்கு ஸ்ரீலங்காவை பிரித்தாங்களே இதுதான், யார் யார் கையில் கொடுத்தாங்களோ இதுதான், சட்டத்தில் என்ன போட்டாங்களோ இதுதான். சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுக்கு தான் பவர். நம்ம இன்றைக்கி பேசுவோம், நாளைக்கு நம்மளே இருக்க மாட்டோம், சட்டம் இருக்கும். அதான் இயேசு சொன்னார், பரலோகத்தில் என் பிதாவின் வீட்டில் அங்கேருந்து என்ன சொல்லப்படுதோ அதுதான் யா பூலோகத்தில். பூலோகத்துக்கு படி அளக்கிற கை பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமி என்கிற ஒன்றும் இல்லாத லைஃப்லெஸ் பிளானட், உயிர் இல்லாத இந்த கிரகத்துக்கு உயிர் கொடுத்து இத்தனை வசதி வாய்ப்புகளும் லக்ஸூரியான லைஃப் மனிதனுக்கு கொடுத்தது பரலோகம். ஆக எது வேண்டும் என்றாலும் பரலோகம் கிராண்ட் பண்ண வேண்டும். பரலோகம் நீங்களும் நானும் போனால் உங்களை யாருன்னு தெரியாதுன்னே சொல்கிறோம். நீங்கள் போகவே முடியாது, உங்களுக்கு வழியும் தெரியாது. அந்த பரலோகத்துக்கு நானே வழியாகி போகிறேன். உனக்காக ஸ்பெஷல் டெக்னாலஜி வச்சுட்டேன். நான் எந்த வேவ்ஸ் சொல்லுவேன்னு தெரில, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸா, காமா ரேஸா, பீட்டா ரேஸா, எந்த ரேஸ் நம்ம ஜெபத்தை அங்கே கொண்டு போய் சேர்க்குதுன்னு தெரில. ஜீசஸ் கையில் கொண்டு போய் சேர்க்குறது. ஜீசஸ் அதை அக்னாலேஜ் பண்ணுறார், ஜீசஸ் அதை ஆத்தரைஸ் பண்ணுறார், ஜீசஸ் அதை சிக்னேச்சர் பண்ணி ஜீசஸோட ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போகுது. பரலோக தந்தை அதை அப்ரூவ் பண்ணி திரும்பி ஜீசஸ் கையில் அனுப்புகிறார். ஜீசஸ் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். அதனால தான் நம்ம ப்ரேயரில் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அசெண்ட் ஆகிறேன். ஜீசஸ் கிரைஸ்டோட ஃப்ளைட்டு, ஜீசஸ் கிரைஸ்டோட ஏர்லைன்ஸு வானத்தில் பறந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது
இன்னொரு விமானம் எதிர்க்க வருகிறது, அது ஹோலி ஸ்பிரிட்டை கூட்டி கொண்டு வருகிறது. சில நேரம் நம்ம வானத்தில் பறக்கும்போது, நம்ம நாட்டு விமானத்தில் பறக்கும்போது பக்கத்தில் சில நாடு விமானங்கள்லாம் பறக்கும். ஏர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அப்படிலாம் பறக்கும். கேத்தி பசிபிக், அதெல்லாம் சில நேரம் அந்த 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 விமானத்தோட பேரே தெரியும். வா, நம்மளது இப்படி போகுது, அது அப்படி போகுது, சிலது தெரியும். விமானம் 20,000 30,000 அடியில். அது போல் ஜீசஸ் மேலே அசண்ட் ஆகி போகும்போது டிசென்ஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் வில் டேக் பிளேஸ். ஒரு விமானம் பூமியிலேருந்து பரலோகம் போகுது, மேலே போகுது. ஒரு விமானம் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறங்கி வருகிறது. இது இயேசுவை கூட்டி செல்கிறது, அது பரிசுத்த ஆவியானவரை இறக்கி கொண்டு வருகிறது. All is for the well-being of us. எல்லாமே நம் நன்மைக்காகத்தான், அனைத்துமே நம் நன்மைக்காகத்தான், நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாகத்தான். ஜீசஸ் இங்கே சொல்றார், நான் ஐ எம் கோயிங் டு டிபார்ட், நான் போகிறேன். சீஷர்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் நான் எங்கள் அப்பா கையில் ஆல்ரெடி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டேன். அவர்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டிருக்கேன், டேடி என் டீம் இங்கே இருக்குது, என் மனவாட்டி திருச்சபை இங்கே இருக்குது, என்னை மட்டுமே வணங்குகிறவள் இங்கே இருக்கிறாங்க. என்னதுங்க, ஒரு கணவன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, ஏன் வரான் சொல்லுங்க? தன்னை மட்டுமே நம்பி இருக்கிற அந்த மனைவி பிள்ளைகளுக்காக வரான். யாருன்னா ஒரு ஆண் வரட்டும்னு அந்த ஃபேமிலி வெயிட் பண்ணல. யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க? எங்கள் அப்பா வருவார். வேறு யாருன்னா வர முடியுமா? சொல்லுவாங்க பிள்ளைங்க, நீ யாரையா போயா, என்னை மட்டுமே நம்பி இருக்கிற, என் குடும்பத்துக்காக நான் வருவேன்னு படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு பஸ்ஸில், ட்ரெயினில், 2 வீலரில் பஞ்சர் ஆனாலும் தள்ளின்னு வந்து சேர்றான். நீங்கள் நானும் இயேசுவை மட்டுமே நம்பி இருக்கிறோம். அந்த அடிக்கடி டிக்ளேர் பண்ணோம், நான் காத்துனுங்கிறது எங்கள் இயேசுக்காக, பரலோக தந்தையினுடைய ஒரே பேரான குமாரனுக்காக, என் மனவாளனுக்காக, என் ரட்சகருக்காக, என் இயேசுக்காக சொல்லுங்க, மட்டுமே காத்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஜீசஸ் சொல்றாரு, நான் ஆஃபீஸ் போகிறேன். எங்கே போகிறேன்? ஆஃபீஸ் போகிறேன், டேடியோட ஆஃபீஸ் போகிறேன். இது ஃபேமிலி பிஸ்னஸ். அப்பா தான் ஓனர், அவர் தான் திராட்சை தோட்டக்காரர். ஆமேன். ஜீசஸ் தான் திராட்சை செடி, நம்மெல்லாம் கொடி. இது ஃபேமிலி பிஸ்னஸ். பரலோகம் என்பது குடும்பம். நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் ஆவேன். ஐயோ எனக்கு பயமாக இருக்குதே, சாத்தா இருக்கானே, சாத்தா அவன் தலையில் உள்ள முடியை கூட தொட முடியாது. நான் ஹோலி ஸ்பிரிட்டை அனுப்புகிறேன். அவர் பேர் சொன்னாலே அவன் அலறுவான். அவர் உனக்குள்ளும் இருப்பார், உன்னோடும் இருப்பார், உன்னை பத்திரமாக பாதுகாத்து என்னிடம் கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பார். The best love story is between Jesus and his church. உண்மையான ஒரு அன்பின் கதை ஒன்று இருக்கும் என்றால் இயேசுக்கும் திருச்சபைக்கும் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது தான். ஜீசஸ் ஒன்றும் நம்மளை வில்லன் கையில் அப்படியே விட்டுட்டு போல. ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாருங்க. when you operate in spirit, the demons will flee like anything. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி சாத்தா முன்னாடி நிற்கும் போது அவன் மூளை குழம்பி போனவனை போல பிஹேவ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சிலுவையில் அவன் தலையை நசுக்கினார். அவன் இன்னும் செரிப்ரமில் ஆப்ரேட் ஆகலை. அவனுக்கு செரிப்ரமும் ஆப்ரேட் ஆகலை, செரிபெல்லமும் ஆப்ரேட் ஆகலை. ஸ்பைனல் கார்டில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஃபைபர்ஸை வச்சு என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில. அவன் பைத்தியக்காரனை போல் இருக்கிறான். உங்களிடத்தில் பவர் இருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட் வந்திருக்கிறார். அவர் பேர் சத்திய ஆவியானவர். சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள், சத்திய ஆவியானவர். He is the spirit of truth. அவருக்கு பொய் பிடிக்காதுங்க. பொய்யிலேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. நான் சொல்லுங்க பார்க்கலாம், ஒத்துக்கிறது. இவன் பொய் சொல்லிட்டான்ற பேரே மறைஞ்சிடும். ஆமாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். பொய் சொன்னான்னு வராது, தப்பு பண்ணிட்டான் மன்னிப்பு கேட்குறான்னு வந்துடும். ஆனால் பொய் சொல்லிட்டு அதிலே நின்று வைங்களேன், இவன் பொய் சொல்லிட்டான், ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அவர் பேர் சத்திய ஆவியானவர். யார் கையில் பொய் சொன்னாலும் நம்ம கதை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹோலி ஸ்பிரிட் கையில் பொய் சொல்லக்கூடாது. கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் தான் தப்பு பண்ணேன், நம்ம பண்ணதை ஒப்பிச்சிடணும். அவருக்கு தெரியாது என்பதற்காக அல்ல, நாம் ஒத்துக்கொள்கிறோம் என்பதற்காக. ஆமேன். அவர் பேர் என்ன பாருங்க, சத்திய ஆவியாகிய தேற்றம். அவர் வந்து உலகத்துக்கு கிடைக்க மாட்டார், ஏன்னா அவங்க கேட்கவும் மாட்டாங்க, அவர் போகவும் மாட்டார். நம்ம கேட்போம், அவர் நம்ம கூட தான் இருப்பார். உங்கள் வீட்டில் இருப்பார், உங்கள் ஓலை வீட்டில் இருப்பார், உங்கள் வீட்டில் இருப்பார், உங்கள் கையில் காசு இல்லை இருப்பார், சொந்த வீட்டில் நீங்கள் இல்லை ஸ்டில் இருப்பார், குடிசை வீட்டில் இருப்பீங்க அங்கே இருப்பார், வாடகை வீட்டில் இருப்பீங்க அங்கே இருப்பார், பார்க்குறதுக்கு அழகாக கூட இருக்க மாட்டீங்க உங்கள் கூட இருப்பார், பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க உங்கள் கூட இருப்பார், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் உங்கள் கூட இருப்பார், உங்களுக்கு ஈப்ரூ தெரியாது அவர் உங்கள் கூட இருப்பார், உங்கள் கையில் கோல்டு கூட இல்லாமல் இருக்கும் அவர் உங்கள் கூட இருப்பார். ஏன்னா அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உலகத்துக்கிட்ட போக மாட்டார், உலகத்தை அவரை தெரியவும் தெரியாது, நம்மை மாத்திரம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உலகத்திடம் போக மாட்டார். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு குழந்தைய அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தையோட பாட்டி அந்த மேரேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட தன்னை காட்டிக்கல. அவங்க வந்து எதிர்க்க உட்காந்துட்டு அப்படி முக்காடு போட்டு மறைச்சிக்கிட்டு அந்த முக்காடில் அப்படி மெதுவாக கதவை திறந்து அந்த 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 முக்காடை மட்டும் திறந்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அது எங்கேயோ பார்த்து விளையாடிட்டே இருந்துச்சு. அப்படியே விளையாடிட்டு அப்படி அந்த ஸ்டேஜுக்கு அப்படி போய் நின்று பார்த்துச்சு. பார்த்துட்டு இங்கே அப்படி பார்த்துச்சு பாருங்க, நல்லா ஊற்று பார்த்துச்சு, கிட்டப்போ பார்த்துச்சு. அப்புறமா அதுக்கு தெரியுது இதை நம்ம வேண்டியப்பட்ட ஆள் இங்கே நிற்கிறாங்களா அப்படின்னு அவங்க உள்ளுக்குள்ளேயே குஞ்சின்னு சிரிக்கிறாங்க. அப்புறம் போய் அந்த முக்காடை தழிச்சு பார்த்தா அவங்க பாட்டி ஓடி போய் ஏறி உட்காந்துட்டு ஒரே கத்து, ஆ ஊ ஆ ஊ ஆ ஊன்னு கத்து. இது யாரா இங்கே யாருன்னு தெரியாதுங்க வந்திருக்காங்களா? ஏன்னா அந்த குழந்தை தான் ஸ்டைல் ஆகுது, அந்த குழந்தைய தான் எல்லாருக்கும் தெரியுது. அந்த குழந்தை அந்த திருமணத்துக்கு வேண்டிய ஒரு குழந்தை எங்கே ஓடிடுச்சு? அவங்க கையில் ஓடிடுச்சு. அது வரைக்கும் அவங்கள யாருன்னே தெரியாது. அவங்க அப்படி முக்காடு போட்டே இருக்காங்க. அதை தாங்க ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கி நம்ம கையில் பண்ணுறாரு. உலகத்தாருக்கு அவரை தெரியாது, நமக்கு தெரியும். தூய ஆவியானவரே, நான் உம்முடைய ஆலயம் என்று சொல்லுவேன். நீ வாப்பா, நீ வாப்பா, நீ வந்தால் தான் நான் ஆ ஊன்னு கத்துவேன். ஹோலி ஸ்பிரிட் நம்ம இடத்துல வரும்போது நாம் பலன் அடைகிறோம், சாட்சியாய் வாழ்கிறோம். எந்த எருசலேமிலும், எந்த சமாரியாவிலும், எந்த யூதேயாவிலும், எந்த பூமியின் கடைசி பரியந்தமும் போக பயப்படுகிறோமோ அங்கே போய் சாட்சியாய் வாழ்வோம். It is the relationship. We are dependent upon Holy Spirit. Hallelujah. பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், நம்ம நாலுமே இங்கே சொல்லிட்டார் பாருங்க. We can see Trinity and us. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நானே வழி, சத்தியம், ஜீவன். சத்திய ஆவியாக தேற்றவாளனை உங்களுக்கு என அனுப்பேன். அவர் உங்களோடுக்குள்ளே இருப்பார். இந்த நீங்கள் உங்களாம் அது நம்ம 4 பேரை பற்றி சொல்லிவிட்டார் நம்முடைய திருத்துவ தேவன். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. ஹல்லேலூயா. எந்த குழப்பமும் இல்லை. ஆமென். ஆமாம், ஜீசஸ் கிரைஸ்ட் சத்தியத்தை பற்றி பேசினார், அன்பை பற்றி பேசினார். இன்னும் ஒரு கேள்விக்கு, ஸ்காரியோத் அல்லாத ஒரு யூதா இருக்கிறார். யூதா ஸ்காரியோத்துன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆமாம், அவரோட கேள்வியை படித்து நம்ம முடிச்சிடுவோம். அவரோட கேள்வி நான் பாருங்கள். ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இது நம்ம எல்லாரோட கேள்வியும். ஏங்க, ஜீசஸ் வந்தார்ல, இந்த 12 சீஷர்கள்கிட்ட தான் அற்புதம் செஞ்சார். அந்த ஏரோதை கூப்பிட்டு, அவனை ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டு, ஒரு செத்து போன ஒரு 4 பேரை எழுப்பியிருந்தா அவன் ரசிக்கப்பட்டிருப்பான்ல. கரெக்டாக இல்லையா? சரி, அவர் பேர் என்ன பாருங்க, ஜூலியஸ் சீசர், இல்லை சீசர் அகஸ்டஸ், இல்லை சீசர் டைபீரியஸ். ஏசு இங்கேருந்து ஒரு கப்பல் பிடிச்சி, இல்லை கடல் மேலே நடந்து போய், நான் நினைக்கிறது ரோமாபுரியில் நின்றுக்கிட்டு, அவங்களோட அந்த கொலோசியம்லாம் இருக்குமே, பெரிய பெரிய ஸ்டேடியம், இன்றைக்கி ஸ்டேடியம்லாம் வந்துச்சுல, அதில் அவங்ககிட்ட வந்தது தான். அந்த ஸ்டேடியமில் நின்று ஒரு செத்து போன உயிரோடு இருப்பிருந்தா மொத்தம் ரோமம் ரட்சிக்கப்பட்டிருக்கும்ல, எல்லாரும் சீஷர்களாக இருப்பாங்களே. ஏன் இயேசு செய்யலை? ஏன் பப்ளிக்காக உம்மை நீர் வெளிப்படுத்த மறுக்கிறீர்? ஆமென். நல்ல கேள்வியா இல்லையா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஜீசஸ் ஒரு விஷயத்தை இங்கே முக்கியத்துவப்படுத்துகிறாருங்க. அவரோட அற்புதத்தை அல்ல, அவரோட வார்த்தையை. எதை? இயேசுவோட அற்புதத்தை பார்த்து, அற்புதத்தை சாப்பிட்டு ரட்சிக்கப்பட்டு கூட வர கூட்டம் தங்காது. என் வார்த்தையை நம்பி வருகிறவர்கள் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். எதுக்கு வரல? அற்புதத்தை பார்த்து வரமாட்டான், தாக்கு பிடிக்க மாட்டான். 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்ட 5000 பேர் எங்கே? இயேசு சிலுவையில் அறையும் போது வந்து நின்றுந்தாங்களா? என்ன இருக்கும்? எங்கே? அற்புதத்தை வாங்கினவங்க, அற்புதத்தை பெற்றவங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போகிறது போல் அவங்க போயிடுவாங்க. என் வார்த்தை பாருங்கள், அந்த வசனத்தை இயேசு அவனுக்கு புரிவித்திருந்தாங்க. ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா? என் வார்த்தை, என் வசனம், என் வசனம், என் வசனம், என் வசனம், என் வசனம். அவ்வளோதாங்க. அன்பை பற்றி பேசினார், அவர் வசனத்தை பற்றி பேசுகிறார். திருச்சபையே, நம்மளாம் எழுச்சிக்கு போகிறோம். இயேசு கிறிஸ்துக்கள் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஒரு சத்தியமான ஒரு வாக்கு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என் பிதாவினிடத்தில் அன்பு, என்னிடத்தில் அன்பு. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்.
அன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தில் ரெடி ஆகிக்குவோம். இயேசு பரலோகம் போயிருக்கார், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வந்திருக்கிறார். தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கறதாகவும் இதில் சொல்லியிருக்கார். நம்முடைய கலக்கத்தை எல்லாம் மாற்றி போடுகிறவராக இயேசு இருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்க என்று சொன்னார். ஜீசஸ் வாஸ் டாக்கிங் அபவுட் அவர் ஃப்யூச்சர். உன்னுடைய வருங்காலம் உனக்கு ஹாப்பியாக இருக்கும். யுவர் ஃப்யூச்சர் யூ வில் பி வெரி ஹாப்பி என்று சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் வருங்காலத்துக்காக கவலையோடு நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஜீசஸ் இஸ் யுவர் ஃப்யூச்சர். நீ கலங்காதே மகளே, நீ திகையாதே. அந்த வசனத்தை திரும்பி திரும்பி சொல்லு. என்னை பல முறை கட்டி ஊழியனாய் நிறுத்தின வசனம், என் இருதயம் கலங்காது, நான் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன், பிதாவினிடத்தில் விசுவாசமாக. இந்த வார்த்தை பல முறை என்னை வாழ வைத்திருக்கிறது. டஃப் டைமில் வாழ வைத்திருக்கு. வெற்றி வரும் வரை தாக்கு பிடிக்க வச்சிருக்கு. உங்களுக்கு வெற்றி இல்லைன்னு நான் சொல்ல, வெற்றி இருக்குது. ஆனால் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமே, உயிராக இருக்கணுமே. வெற்றி வர தருணத்துக்கு முன்னாடி லூஸ் பண்ணிட்டோம்னா தாக்கு பிடிக்க வைக்கிறது. அர்ப்பணிக்கலாமா? என் இருதயம் கலங்காது, இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன். லெட்ஸ் சரண்டர், லெட்ஸ் சரண்டர். அர்ப்பணி மகனே, அர்ப்பணி மகளே, அர்ப்பணி மகனே, அர்ப்பணி மகளே. எச்சரவாளனை நமக்காக அனுப்புவது தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை திக்கச் சொல்லாக விட ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். அப்படியே நம்ம சரணடைந்து ஆவியான இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆவியான பாரப்போமா? வாரும் தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். ஆரம் தூய சொல்லலாம். உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை. ஜீவ தண்ணீர் ஊற்றே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும், என்னை ஆளுகை செய்யும். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களுமாக இருக்கும் நிறவு அன்பின் நிறைந்த எங்களை தகப்பனே, எப்போதும் எங்களை கைவிடாத எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி எங்களை ஆற்றி எங்களை அரவணைக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிப்பட்ட இந்த கால வேலை நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறமான தெய்வம் தகப்பனே. இதுவரை எங்களோடு நீர் பேசி நீர் அசைவாட நீர் இனிமேலும் எங்களை மறத்தி நீர் பேசுங்க தகவனை அசைவாடுங்க, எங்களோடு கூட இருங்க.
வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காலசு இயேசுன்னு சொன்னால் பிதாவே ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். இது ஆண்டவர் கடைசியாக பூமியில சரீர பிரகாரமாக இருக்கிற கடைசி நாட்கள். சீசர்கள் 3 வருடம் கூட இருந்து கடைசியாக இயேசுவை பிரிகிறோம் என்ற உணர்வு வந்துவிட்டது. சீசர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை வந்துவிட்டது. ஐயோ, எதிர்காலத்தை இயேசு இல்லாமல் நாம் எப்படியாவது ஊழியம் செய்ய முடியும், இயேசு இல்லாமல் நாம் என்ன செய்வது, எதிர்காலத்துக்கு பயங்கரமான ஒரு குழப்பம், பயங்கரமான ஒரு கலக்கம் அவங்க இருதயத்தில். அதை பார்த்து தான் நம்ம பார்த்தது போல அவர்கள் ஒரு கட்டளையாக சொல்லுகிறார், அவர்களை பார்த்து நேருக்கு நேராக சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. இன்று நாம் வந்திருக்க கூட ஏதோ ஒரு கலக்கம் நம்மளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு எதிர்காலத்து குறித்த ஒரு கவலை, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் செய்து விட்டப்பா, இனிமேல் என் எதிர்காலத்தை என்ன தான் செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடியால் ஏதோ ஒரு கலக்கம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு வியாதி சரீரத்தில், அது நம்ம திரும்ப அதை ஒரு கலக்கம் அடைந்தே இருந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு குடும்ப பிரச்சனைகள், ஐயோ ஆண்டவரே என்னால் இந்த சமாதானம் இருக்க முடியலையே என்ற ஒரு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு பல விதமான பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவரை இன்னைக்கு பார்த்து நம்மளுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, மகனே மகளே, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம சொல்லுகிறார். இன்று ஆண்டவரிடத்தில் முடிந்தவர்கள் நம்ம இருதயத்தை கைகளை வைத்து ஆண்டவர் நோக்கி பார்க்க போறப்பா, ரொம்ப கலங்கி போயிருக்கப்பா, என் இருதயம் ரொம்ப கலங்கி போயிருப்பா, என்னால முடியலப்பா, என் இருதயம் தனிமையிலப்பா வாடி போயிருக்கப்பா, என் இருதயம் ஆண்டவரே குச்சோடு ஒரு நாள் நிறைந்திருக்கப்பா, என் இருதயம் ஒரு எதிர்காலத்தை குறித்து ஏதோ கவலை கொண்டு இருக்குதப்பா, என்னதான் செய்தாலப்பா அந்த கலக்கு என்னோட போகல தகப்பனப்பா, நீங்க தான் அந்த காலத்தை பார்த்து கொள்ளுங்கன்னு ஆண்டவர் நோக்கி கேட்கலாமாப்பா. என் இருதய கலக்கத்தை மாற்றி போடுங்கப்பா, இறுதி கலகத்தை எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவர் உங்களை விசுவாசிக்கிறப்பா, நீங்க எனக்காக யாவும் செய்து விசுவாசிக்கிறப்பா, என் பிரச்சனைக்கு நீங்க முடிவு செய்ய விசுவாசிக்கிறப்பா, என்னை நீ விடுதலை பண்ணி விசுவாசிக்கிறப்பா, இந்த கலகத்தை நீ மாற்றி போடுங்க ஆண்டவர் கேட்கலாமா. இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இந்த பாடலை பாடும் இதயத்தின் பாடங்கள் இயேசுன்னு சொல்லலாம். கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.
கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார், உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சதரிதால் அவரு போதனவரே ஓ சதரிதே ராதாரிதே தனமாக்கரபா ஓரிதனா ஓரிதனா ஓரே ஓ சதரிதே ராரிதனமாக்கரபா ஓரிதே மகனே மகனே கலங்காதே, இதோ என்ன சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உங்கள் இருதயம் கலங்காமல், உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக கர்த்தர் சொல்லி எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனப்பா, இயேசுவின் நாமத்தில் இருதயத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் தகப்பனப்பா. இனிமேல் நாங்கள் கலங்கி தவிக்க தேவையில்லை தகப்பனப்பா. எங்கள் இருதயத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் தகப்பன. இயேசு நாமத்தில் எல்லாம் இப்போது எல்லா இறுதி கலக்கங்களும் மறைவதாக, எல்லா இருதயத்தின் பாரங்கள் தகப்பன குறைவதாக தகப்பன. நாங்களும் விசுவாசிக்கிறோம் தகப்பன, நாங்கள் உங்களுக்கு விசுவாசிக்கிறோம் தகப்பனப்பா. ஒரு மாறாதுங்க பிரச்சனை எங்களோட கூடட்டும், உடைய கிருபை எங்களோட ஆவியானவரை நீ தேச்சர வாழனே எங்களுக்கு கூட இருந்து எங்களை வழிநடத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறப்பா, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறப்பா. எங்களை தாழ்த்துறோம் எழுத்துகிறோம் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமே. நாம் ஒரு விசுவாச செயல் செய்ய போகிறோம். நம்ம இருதயத்தில் கைகளை வைத்து நமக்கு எந்த கலக்கம் நம்மளை வாட்டிக்கிட்டு இருக்கோ அது அப்படியே ஆண்டவராண்ட இசப்பா என்ன ஒரு ஆக்ஷன் பண்ணுவேன் அப்பா, என் இருதயத்தின் கலக்கங்களை நான் உங்களிடத்தில் வச்சுட்டேன்ப்பா. இனிமேல் நான் ஆண்டவரே கலக்கம் அடைய போவதில்லைன்னு சொல்லிட்டு நான் 1 2 3 சொன்னவுடனே ஆண்டவரே என் இருதய கலக்கத்தை உங்களிடத்தில் கொடுத்துட்டு நம்ம இருதயத்தில் எடுத்து வானத்துக்கு நேராக ஆண்டவரத்தை நம்ம எடுத்துலாம். ஆண்டவரே செய்யலாம். எங்களுடைய இருதயத்தின் கலக்கங்கள் அது உங்களிடத்தில் நான் வச்சிட தகப்பனப்பா. இனிமேட்டு இயேசு நாமத்தை இருதயத்தின் கலக்கங்கள் அது உங்களிடத்தில் ஒப்படைச்சிட்ட தகப்பனப்பா. நீரே எங்களை நீர் பார்த்து கொள்ளுங்க, நீர் ஆசீர்வதிங்க நடத்துங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த வசனங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கடைசியாக சொன்ன ஒரு கற்பனையாக, ஒரு பிரதான கற்பனையாக அவர்கள் கூறியிருக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று. அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் ஒரு அகாப்பே அன்பு. அப்படி என்றால் ஒரு ஆழமான அன்பை வெளிப்படுத்தும் காரியமாக அது காணப்படுகிறது. நாம் ஒருவரை ஒருவர் ஆழமாக அன்பு செலுத்த வேண்டும் என்பதே தேவனுடைய பிரதான கற்பனையாக காணப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் கூட இந்த வசனங்கள் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெபக்குழு தலைவர்களாக இருந்தாலும் சரி, அநேக நேரம் அவர்களுடைய நேரத்தை செலவழித்து அவர்களுடைய பலத்தை செலவழித்து நம் மீது அன்பு செலுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை அவருடைய கற்பனைகளை நமக்கு போதித்திருப்பார்கள். ஆனால் அநேக நேரம் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி அந்த அன்பை விட்டு நாம் தூர போயிருக்கலாம். ஒருவேளை இந்த நேரத்தில் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற என்னிடத்தில் அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவர் தம்முடைய இரு கரங்களை நீட்டி, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறேன், நீ என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இந்த வேளையில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போது நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களிடத்திலும் நம்முடைய ஜெபக்குழு தலைவர்களும் நம் மீது வைத்த அன்பை நாம் வெளிப்படுத்தும் விதமாக, அவர்களிடத்தில் நாம் நன்றி செலுத்தும் விதமாக நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயலை இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். நம்முடைய ஜெபக்குழு தலைவர்களிடத்தில் நாம் செல்ல போகிறோம். ஒருவேளை உங்களுடைய ஜெபக்குழு தலைவர்கள் இந்த இடத்துல இல்லைன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் அவர்களிடத்தில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்களுடைய அன்புக்காக நன்றி என்று. நாம் இந்த காரியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக அவர் எப்படி இந்த பூமியில் அன்பாக இருந்தாரோ அதே போல் அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய சாயலாக, அவருடைய பிரதிபலிப்பாக நாம் அன்புள்ளவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய ஜெபக்குழு தலைவர்களோடு நாம் சென்று நம்மளுடைய அன்புக்காக நாம் நன்றிகளை செலுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ்.
எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த வேளையில் கூட ஆண்டவரே அப்பா, நீர் எங்களிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை செலுத்தினீரோ, இப்பொழுதும் எங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களும் எங்களுடைய ஜெபக்குழு தலைவர்களும் அப்பா எங்கள் மீது காட்டிய அன்பை ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை புறக்கணித்திருந்தால் இந்த வேளை நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது அந்த அன்பிற்கு நாங்கள் திரும்ப அவருடைய அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் இருதயத்தை அப்பா நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எப்படி இந்த பூமியில் அன்பாய் இருந்தீரோ அப்பா, நீர் வாழுகின்ற நாட்கள் எல்லாம் இதுவரை ஆண்டவரை எங்களை அன்பாய் நீர் நடத்தி கொண்டிருக்கிறோ அப்பா, அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் வாழ அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா, எங்களிடத்தில் அன்பு செலுத்த ஒருவரையும் காணோமே என்று ஆண்டவரே அங்கலாய்த்து துடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களை நோக்கி அப்பா நீர் பேசி கொண்டிருக்கீங்க டாடி. அப்பா, உம்முடைய இரு கரங்களை நீட்டி நான் உன் மீது அன்பாய் இருக்கிறேன் என்று ஆண்டவரே அப்பா அவர்களோடு உம்முடைய வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய ஆழமான அன்பை ஆண்டவர் நாங்கள் புரிந்து கொண்டு அப்பா இதுவரை ஆண்டவரே அப்பா நாம் உங்களுடைய பணியை செய்யாதபடி நாங்கள் புறம்பே போயிருந்தோமானால் இப்பொழுது நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா இந்த வேளையில் எங்கள் இருதயத்தை புதுப்பித்து அப்பா ஒரு உன்னதத்தின் அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றப் போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு மேலும் அன்பை செலுத்தக்கூடியவர்களாக அப்பா நாங்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக அப்பா இந்நாள் வரை ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக அப்பா உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுது உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மீது வைத்த உம்முடைய அன்பிற்காக உம்முடைய ஆழமான அன்பிற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, ஒருவன் என் மீது அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உங்கள் மீது அன்பாய் இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளின் படி உம்முடைய வசனத்தின் படி கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை இந்த வேளை நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வழியும் சத்தியம் செய்வோம், அவரை பின்பற்றுவோம், அவர் அன்பிலே நடப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.